ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சாதம் வச்சு விட்டு குக்கரில் விசில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ரைஸ் கழுவுன தண்ணியில் வந்துட்டு புளியை ஊற போட்டிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. சாதம் ஒன்று ஒரு 2 விசில் வந்துட்டா சாப்பாடு ரெடி. குடிக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ ஜீரா வாட்டர். அப்புறம் பாருங்கள், ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டையை வந்துட்டு அவிய போட்டாச்சு, ஆவியில் வேகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ரசத்துக்கு அரைப்போமா. குட்டி குட்டி அம்மியில் ரசத்துக்கு அரைக்கிறேன். இதில் வந்து மிளகு, பூண்டு, சீரகம், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன்ப்பா. இதை வச்சு நம்ம ஒரு கையிலே நசுக்கினாலும் நசிக்கிறோம். முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்பேன். அப்படியே என்ன செஞ்சிடும், பேஸ்ட்டு மாதிரி வலுவலுன்னு பேஸ்ட் ஆகிடும். ஒரு சுற்று விட்டு எடுத்துடலான்னு அரைப்போமா, அப்படியே சர்ன்னு ஒரே அரைஞ்சிட்டு போயிடும். ஆனால் அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அம்மியில் அரைச்சி வைக்கிற டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த கருவாடு, உப்பு கருவாடு வைப்போம்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் தான் நச்சு போடுவேன். இந்த அம்மியில் நச்சு போட்டுட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் சின்னதுக்கு கொஞ்சம் ஜீரகம் நுணுக்கணும், சும்மா கொஞ்சம் மிளகு ஏதாவது நுணுக்கணும் அப்படின்னா இதில் நுணுக்கி போட்டுக்கிடுவேன். நம்ம இடிகளில் உடைச்சா கூட தெரிக்கும் இல்லையா? அதனால் இதை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். எனக்கு வந்துட்டு நம்ம பயனுள்ளதாகவே இருக்குது. இதிலே தக்காளி வச்சு அரைக்கலாம். பட் வந்துட்டு தக்காளி சாரில் 2 பக்கம் வலியும், கீழே போயிட்டு வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப அகலமான நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய அம்மி இல்லை. அதனால் இப்போ நிறையா வந்து கிரானைட் கல்லே அம்மியெல்லாம் வருது. அம்மி, ஆட்டோரில் எல்லாமே நிறையா பேர் வீட்டில் இப்போ வந்துட்டு பழங்காலத்தில் மாதிரி அதை வாங்கி யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கல்லில் செதுக்குறாங்கல்ல அம்மி கல், அதுதாங்க ரொம்ப பெஸ்டிவாக இருக்கும். உங்களுக்கு அப்படி கிடச்சதுன்னா வாங்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து ரசத்துக்கு வந்து பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டேன், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம அரைக்க முடியாது. அது இப்போ இதை வந்துட்டு இப்படி பிசையவும் முடியாது, ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் சின்ன மிக்ஸி சாரில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமா புளி கூட போட்டு பிசைஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு ஒயிட் ரைஸு, ரசம், அவிச்ச முட்டை, அப்புறமா போன வீடியோவில் பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீன் குழம்பு தலையும் வாளும் இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.